அப்பா வீட்டில் ஒரு ஃபிஷ் பவுல் இருக்குங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் விட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிஷ் வாங்கறதுக்கு ஒரு அக்வேரியம் போயிட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒரு கடலாட்டம் இருக்குது. அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஃபிஷ் மட்டும் இல்லாமல் அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இருந்துச்சு. இந்த மாதிரி கலர் கலரான ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி ஸ்டாச்சூஸு, ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் பிளான்ட்ஸு, அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் டேங்க்ஸும் இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பாட் மாதிரி, இதில் நம்ம வந்து இந்த தாமரை எல்லாம் கூட வச்சுட்டு உள்ளேயும் ஃபிஷ்ஷும் வச்சுக்கலாம். இதுவும் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய கலர் கலரான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் மெதுவாக அழகாக நகர்ந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த பெரியவங்களோட கூட்டத்தை விட குட்டீஸோட கூட்டம் தாங்க அதிகமாக இருந்துச்சு. நிறையா இன்ட்ரெஸ்டடாக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. மெயினாக இந்த பசங்க தாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக வாங்கிட்டு இருப்பாங்க. என் தம்பியெல்லாம் சின்ன வயசில் சின்ன சின்ன இந்த பாட்டிலெல்லாம் ஃபிஷ் வாங்கி வாங்கி போட்டுட்ருப்பான். அதை க்ளீன் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். கூட எங்கள் அப்பாவும் சேர்ந்துப்பார். இன்னுமே இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லை. அதனால தான் இப்போவும் ஆசைப்பட்டு ஒரு ஃபிஷ் பவுல் வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷுங்கள்லேயே எங்களுக்கு பிடிச்சது இந்த நீமோ ஃபிஷ்ஷும் இந்த ஸ்னெயிலும் தாங்க. குட்டி நத்தை மெதுவாக நகர்ந்து வந்துட்டு இருந்தது. ஃபைனலாக நாங்களும் கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பூந்தென்றலுக்கும் ஒரே சந்தோஷம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபிஷ் வளர்க்குற பிரியர்கள் இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க நேமை. இந்த ஃபிஷ் பவுலுக்கு கீழே ஒரு மேட் இருக்குது பாருங்கள். அது நானே என் கைப்பட செஞ்சது. என் பொண்ணோட 2nd பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தேன். சரி அக்கா பாசமாக கைப்பட செஞ்சு கொடுத்துருக்குறாளே, அதை கீழே போட்டு ஏன் காலெல்லாம் மிதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பழைய சாரீ வச்சு தாங்க செஞ்சேன். எங்கள் வீட்டில் நான் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். செஞ்சு 3 வருஷம் ஆச்சு. மெஷின் வாஷ் தான் பண்ணுறேன். நல்லா இருக்குது. இந்த மேட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு லிங்க்கில் கொடுக்குறேங்க. நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.